வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. நம்மளோட இயர்லி மார்னிங் ரைட் வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எப்பயும் நான் காலைல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, பட் மறந்துடுவேன். இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. பாருங்க அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மார்னிங் வியூங்க நம்ம வீட்டில் இருந்து ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது, தெரியுதுங்களா? இப்படி தாங்க இருக்கும், கிளாஸ் ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க வைப்பர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போய் கிளாஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. டெய்லி மார்னிங் இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வானவர் தாங்க ட்ராப் கிடச்சிது. சரி ஓகே, மார்னிங்கே கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. கஸ்டமர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க, ரொம்ப நேரம் வெயிட். நெக்ஸ்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க SNP லிவிங் ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தான் கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுக்காக உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கஸ்டமர் புக்கிங் போட்டிருக்காங்க. அண்ணா தாங்க ட்ராப் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. பார்ப்பாங்க கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் நல்லபடியாக ட்ராப் பண்ணிட்டோங்க. வானகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் நம்ம வீடு வசனம் போன இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் தாங்க ட்ராப். ஆஃபீஸ் போகிறாங்க போல இருக்கு. ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ரிப் எடுத்தாச்சுங்க. இங்கேருந்து பக்கத்தில் தாங்க டி நகருக்கு தான் ட்ராப் கிடச்சிருக்கு. ஓகே, பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆன் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா சிக்னல் கிராஸ் பண்ணாங்க. அவங்க வெயிட் பண்ணி நம்ம கார் போட்டுன்னு வெயிட் பண்ணாங்க. நம்ம திரும்ப அவங்க போட்டுன்னு வெயிட் பண்ணி 2 பேரும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் சைகை காமிச்சதுக்கு அப்புறம் தாங்க போனாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் காமிச்சோம் அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர்ல இருந்து டி நகர்ல தாங்க கஸ்டமர் இறக்கி விட்டோம். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்கார பசங்க தாங்க. இந்த கட்டுமான தொழிலாம் செய்வாங்க இல்லைங்களா, ரோட் சைடில் நம்ம மெட்ரோ ஒர்க்கு சென்னையில் நடக்கிறது எல்லாத்தையும் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க தாங்க. நிறைய பேசிட்டே வந்தாங்க. எந்த ஊருன்னு சொல்லிட்டு கேட்டால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி குளிராக இருக்குமா எனக்கு கேட்டால் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய சொல்லிட்டு வந்தாங்க. ஃபைனலாக கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசினாங்க. நம்ம என்னதான் நார்த் சைடில் இங்கேருந்து நம்ம அந்த சைடு போனாலும் அவங்க மதிக்கிற இது பண்ணாலும் சென்னை அப்படி நம்ம தமிழ்நாடுன்னு வந்துட்டாலே நம்ம உபசரிப்பு வேற மாதிரி இருக்குங்க. அந்த ஃபீல் அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஒரு சிலர் பண்ற மிஸ்டேக்கால அவங்களுக்கும் கொஞ்சம் வாழ்வாதாரம்லாம் பாதிப்படையுதுங்க. ஒரு நார்மலான லைஃபே அவங்களால வாழ முடியலன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. அது கேட்ட மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. எதுவும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே நல்லதுக்கு தான். நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்து நீ அதில் முன்னேறி போயிட்டே இருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அவனும் தேங்க்ஸ் பையா ரொம்ப நல்லா பேசிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருங்க. இவங்க அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளால எதுவும் செய்யணும்னா கூட பரவாயில்ல, அவங்கள போயிட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணி தேவையில்லாம விஷயமா எதுவும் பண்ணாதீங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, ஆல்வேஸ் சிரிச்ச முகமாக இருங்க. நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.